வீடியோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷியோ அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, இந்த சம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ். ஸோ லாங் டேர்ம் டெப்ட் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் லோன் சொல்லலாம், டிபெஞ்சர்ஸ், லீசஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் டெப்ட். ஓகேங்களா? ஸோ சம்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேல்யூ மட்டும் தான் இருக்குது, டிபெஞ்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ டிபெஞ்சர்ஸ் வந்து 6 lakh நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். சம்மில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 6 lakh கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 2 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? 6 lakh டிவைடட் 8 lakh டிவைட் பண்ணால் நமக்கு 0.75:1. ஓகேங்களா? டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.75 வருது. ஓகேங்களா? இந்த சம் வந்து எக்ஸசைஸ் சம் தான் நான் எடுத்திருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்திருக்க சம் தான் இது. ஓகேங்களா?